இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அந்த வார்த்தைகளை வாசிக்கும் போதே நமக்குள்ளே மிகப்பெரிய ஒரு உற்சாகம் உண்டாகிறது. காரணம், அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவருடைய அன்பிலே அவன் வேரூன்றி இருந்தான். அதனால தான் சொல்றான், என்னை அசைக்க முடியாது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு அசைக்க முடியாது, நான் கிறிஸ்துவின் அன்பிலே வேரூன்றி நிற்கிறேன். ஆகவே இந்த உலகத்தில் வருகிற போராட்டங்கள், புயல் போன்ற சோதனைகள், பெருங்காற்று போன்ற சோதனைகள் எதுவும் என்னை பிரிப்பதில்லை என்று சொல்லுகிறார். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அப்போஸ்தலனாகிய பவுலை போல நாம் உறுதி உள்ளவர்களாக வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவருடைய அன்பிலே நாம் வேரூன்றி நிற்க முடியுமானால் இதே போல நாமும் சொல்ல முடியும். அப்போஸ்தலனாகிய பவுலையும் ஆண்டவரையும் ஒருபோதும் பிரிக்க முடியவில்லை. அவர் தன்னுடைய அனுபவங்களை வேதத்தில் சொல்லியிருக்கிறார். எத்தனையோ முறை அடி வாங்கியிருக்கிறார், வஸ்திரம் இல்லாமல் நிர்வாணமாக இருந்திருக்கிறார், ஆகாரம் இல்லாமல் பட்டினியாக இருந்திருக்கிறார், கப்பர் சேதம், கள்ளரால் வந்த சேதம் என்று சொல்லி தன் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு பகுதியில் அவர் சொல்லியிருக்கிறார். அவ்வளோ பாடுகளையும் கஷ்டங்களையும் சகித்தாலும் இயேசுவை அவர் விட்டு விலகவே இல்லை. காரணம், அவருடைய அன்பிலே வேரூன்றி அவர் இருந்தபடினாலே அவரை இந்த உலகத்தில் எதுவுமே அசைக்க முடியவில்லை. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் அப்படிப்பட்ட ஒரு உறுதியான வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது.